அல்லாஹு தஆலா நானும் நீங்களும் அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி பல அமல்களை காட்டி கொடுத்திருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களின் நோக்கமும் அல்லாஹுவை நெருங்க வேண்டும், அல்லாஹுவை அடைய வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நாம் சந்திக்கிருக்கிறோம். அந்த நாளில் நாம் அல்லாஹுவை பார்க்க இருக்கிறோம். அந்த ரப்புடன் நாம் பேச இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்த அமல்களை அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட வேண்டும், அல்லாஹுக்கு முன்னால் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகித்து கொண்டு அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா அமல்களுடைய நோக்கமும் அது சிறிய அமலாக இருக்கட்டும் அல்லது பெரிய அமலாக இருக்கட்டும், அனைத்து அமல்களுடைய நோக்கமும் அல்லாஹுவை நெருங்குவது, அல்லாஹுவை அடைவது, அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுக்கொள்வதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும்? நாம் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய நீயத்து எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய அமல்கள் நாம் எதற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் அழகாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். எப்படி நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை. நாம் அனைவரும் அல்லாஹுவை ஒரு நாள் சந்திக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திப்பீர்கள், பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா? கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், பௌர்ணமி இரவன்று எப்படி நீங்கள் சந்திரனை பார்ப்பீர்களோ, 1000 பேர் கோடான கோடி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்த்தாலும் அந்த பௌர்ணமி இரவன்று சந்திரன் யாருக்கும் மறையாமல் இருக்கிறதோ அதை போன்று நீங்கள் ரப்பை கண்டுகொள்வீர்கள். அந்த ரப்பு யாரை பார்ப்பான், யாருடன் பேசுவான், யாரை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்துவான் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ரப்பை பார்ப்பதற்காக வேண்டி ஆர்வமாக நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரப்புக்காக வேண்டி ரப்பை சந்திக்க இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான அமல் செய்யட்டும். எல்லோருக்கும் அல்லாஹுவை சந்திக்க முடியாது, எல்லோருக்கும் அல்லாஹுடன் பேச முடியாது. யாருக்கு அல்லாஹுவை சந்திக்க விருப்பமோ அவர் என்ன செய்யட்டும்? ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான அமல் செய்யட்டும். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தவல்லஅ ஃபஅஹ்ஸன வுலுஅஹு, ஒருவர் வுலு செய்கிறார், அவருடைய வுலு அழகாக செய்கிறார், அதனுடைய நிபந்தனைகளை பேணி, சுன்னத்துக்களை பேணி, அர்கான்களை பேணி சரியாக செய்கிறார். இவருடைய இந்த வுலுக்குரிய கூலி என்ன தெரியுமா? ஹரஜத் ஹதாயா, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். பாவங்கள் வுலு செய்யக்கூடிய நேரத்தில் கழுவப்பட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முகத்தை கழுவுகிறார், முகத்தால் செய்த பாவங்கள் கழுவப்பட்டு விடுகின்றன. இரு கைகளையும் கழுவுகிறார், அந்த கையால் செய்யப்பட்ட பாவங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன. கண்ணியமான சகோதரர்களே, வுலு சரியாக செய்வதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாம் தொழுகையை நிறைவேற்றுகின்றோம். இந்த தொழுகை நாம் சரியாக தொழுகையை நிறைவேற்றுவோமேயானால்
சமூக சீர்திருத்தம் தானாக உண்டாகிவிடும். இன்று நாம் ஒவ்வொரு தத்துவங்களை கூறினாலும் அவர்கள் அப்படி செய்கிறார்கள், இப்படி பாவங்களில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று பல தத்துவமான வார்த்தைகளை பேசினாலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஒரு சமூகம் சிறந்த ஒரு சமூகமாக மாற வேண்டுமா, அவர்களை சுஜூத் செய்யக்கூடிய மக்களாக மாற்றுங்கள். அல்லாஹுவை சுஜூத் செய்யக்கூடிய மக்களாக மாற்றினால் அந்த ஊர், அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் சாலிஹான மக்களாக மாறிவிட்டார்கள் என்றால் அந்த சமூகம் தலை சிறந்த ஒரு சமூகமாக மாறிவிடும். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் மனிதனை பாதுகாக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நம்மில் அநேகமானவர்கள் வாலிபர்களை குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறார், இந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறார். யாரும் சிந்திப்பது கிடையாது, இவரை ஒரு சுஜூத் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் ஒரு அடிமை என்ற அந்த அடிமைத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனாக மாற்ற வேண்டுமே, அதற்காக வேண்டி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை அவருக்கு முன்னால் முன்வைக்க வேண்டுமே என்று நம்மில் எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம் சகோதரர்களே. அதே போன்று நாம் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றோம். இந்த ஜகாத் எப்போது சாலிஹான ஒரு அமலாக மாறும் என்றால் இவருடைய நீயத்து சீராக இருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டால் இவருடைய சொத்து செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செய்து விடுவான். ஹஜ் செய்கிறோம், ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன? அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, நோன்பு நோக்கிறோம் நாம் தக்வாவை அடைய வேண்டும் என்று. இப்படி இன்னொரு அமல்களை நாம் செய்து அதனுடைய நோக்கத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். நாம் நம்மால் முடிந்த அளவு நல்லமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அமல்களுடைய நோக்கம் பேறு புகழ் கிடையாது. கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்களில் மன தூய்மை இருக்க வேண்டும், யாரும் அறிந்திருக்க கூடாது. நாம் செய்யக்கூடிய அமலில் எனக்கும் அல்லாஹுக்கும் ஒரு ரகசியம் இருக்க வேண்டும். மக்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் நெஞ்சில் கையை வைத்து கேட்க வேண்டும், சகோதரர்களே, நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் பல தர்மங்களை கொடுத்திருக்கிறேன், பல மக்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். என்னுடைய இந்த உதவிகளில் எனக்கும் அல்லாஹுவுக்கும் கொடுக்கப்பட்ட மனிதனுக்கும் மட்டும் தெரிந்த தர்மங்கள் எத்தனை இருக்கிறது? கண்ணியமானவர்களே, இப்படி நாம் செய்வதனால் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், அந்த நேரத்தின் போது நாம் அந்த இஹ்லாஸாக செய்யப்படக்கூடிய அமல்களின் மூலம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த கையை வெறும் கையாக ஆக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முன்வைத்து கூறினார்கள், உங்களுக்கு முன்னால் 3 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் 3 பேர்களும் இரவு நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி ஒரு குகைக்கு சென்றார்கள். அந்த குகையில் இரவை கழிக்கக்கூடிய நேரத்தில் பெரியோர் பாறங்கள் வந்து அந்த குகையை மூடிக்கொண்டு விட்டது. 3 பேரும் மஷூரா செய்கிறார்கள், இந்த கல்லை நம்மால் அகற்ற முடியாது, நம்முடைய பலத்தால் எதுவும் செய்ய முடியாது, நாம் செய்திருக்கக்கூடிய சாலிஹான் அமலின் மூலமாகத்தான் இந்த கல்லை நகற்ற வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்று மஷூரா செய்ததற்கு பின்னால் ஒருவர் துஆ கேட்கிறார். அவர் செய்த இஹ்லாஸான் அமலை கொண்டு, யா அல்லாஹ், என்னுடைய தாய்க்கு நான் பணிவிடை செய்தேன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், இவர்களை முற்படுத்தாமல் என்னுடைய தாயை நான் முற்படுத்தி இந்த செய்த ஹிதுமத் உனக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால் ஃபஃபர்ரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹ், நாங்கள் இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து நீ எங்களை வெளியாக்கிடியா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார்கள். கல்லு
கொஞ்சம் அங்கலாகிவிட்டது என்றாலும் வெளியே செல்ல முடியாது. மற்றவர் துஆ செய்கிறார், என்னுடைய சிறிய தந்தையின் மகள் எனக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியவளாக இருந்தால் அவளை ஒரு நாள் என்னுடைய தேவையை பூர்த்தியாக்கிக் கொள்வதற்காக வேண்டி அழைத்தேன், அவள் மறுத்துவிட்டாள். என்றாலும் அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டம், அவளுக்கு ஏற்பட்ட சிரமம், அவள் ஒரு நாள் அவளுடைய தேவைக்காக வேண்டி 120 தங்க காசுகளுக்காக வேண்டி என்னிடத்தில் வந்தால் தேவையை கேட்டு, நீ நினைத்ததை அடைந்து கொள், எனக்கு என்னுடைய கஷ்டத்தை பூர்த்தியாக்கி கொடுத்தால் போதும் என்று கூறக்கூடிய நேரத்தில் நான் அந்த நேரத்தில் என்னை தடுப்பதற்கு வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய பயம் என்னை தடுத்தது. நான் உனக்காக வேண்டி அந்த பெண்ணை விட்டுவிட்டேன், அந்த பெண்ணுடைய தேவையான பணத்தையும் கொடுத்து விட்டேன். இது உனக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால் இந்த கஷ்டத்திலிருந்து நம்மை வெளியாக்கி விடியா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார்கள். கல்லு அற்புதமாக்கப்படுகிறது, கல்லு அங்கலாக்கப்படுகிறது, என்றாலும் வெளியே செல்ல முடியாது. மூன்றாவது நபர் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நானும் ஒரு இஹ்லாஸாக யாருக்கும் தெரியாமல் நானும் ஒரு நல்லமலை செய்திருக்கிறேன். என்னுடைய வேலைக்கு பல மனிதர்களை, ஊழியர்களை நான் வேலைக்கு எடுத்தேன். அவர்களின் அனைவருக்கும் கூலியை கொடுத்து அனுப்பிவிட்டேன். யாரோ ஒருவர் கூலியை எடுக்க தவறிவிட்டார். அவருடைய கூலி பணத்தினால் என்னுடைய வியாபாரத்தில் மூலதனமாக அந்த பணத்தையும் போட்டு நான் வியாபாரம் செய்தேன். அந்த மனிதர் என்னுடைய ஊருக்கு பக்கத்தால் செல்லும் போது ஒரு நாள் வந்து என்னிடத்தில் கூலியை கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒட்டகங்கள், இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாடுகள், ஆடுகள், அடிமைகள் அனைத்தும் உங்களுக்குரியது என்று கூறினேன். அவர் கேட்டார் என்னிடத்தில், நீங்கள் என்னுடன் பரிகாசம் செய்கிறீர்களா என்று கேட்க அவர் சொன்னார், இல்லை, உங்களுடைய கூலி பணத்தினால் இந்த வியாபார பொருட்களை வாங்கினேன், இது உங்களுடைய சொத்து என்று கூறக்கூடிய நேரத்தில் எதையும் மீதமா வைக்காமல் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இது உனக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால் இந்த கஷ்டத்தில் இருந்து எங்களை வெளியாக்கிடியா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பாறை அப்படியே அங்கலாகிவிட்டது. 3 பேரும் வெளியானார்கள். உலமாக்கள் கூறுகிறார்கள், கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் ரகசியமான அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். அந்த அமல்கள் நம்முடைய மனைவிக்கு தெரியக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் நான் யாருக்கு உதவி செய்தேனோ அவருக்கும் மட்டும் தெரிந்திருக்க வேண்டும். நாம் என்ன பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாம் உதவி செய்யக்கூடிய அந்த நோக்கம் எதற்காக வேண்டி கண்ணியமானவர்களே? மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியா? மக்களிடத்தில் ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியா? எதுவும் கிடையாது. ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை. அல்லாஹ்வை நான் பார்க்கணும். அந்த ரப்புக்காக வேண்டி பல சுஜூதுகள் செய்திருக்கிறேன், பல குர்ஆன்களை நான் ختم செய்திருக்கிறேன். அந்த ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையுடன் பல அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மில் அநேகமான சீதேவிகள் எப்படி இருக்கிறார்கள்? பெரும் பெரும் அமல்களை செய்துவிட்டு எதுவுமே செய்யாதவர்களை போன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் செய்தது கொஞ்சம், அவர்களுடைய பாராட்டும் புகழும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மக்களில் இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அமல் செய்வது எதற்காக வேண்டி? அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி.